கிழவிக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. ஒன்னும் சொல்லியும் தொலை மாட்டேங்கிறா. எது கேட்டாலும் எரிஞ்செரிஞ்சு விழுவுறா. என்ன பண்றதுன்னே தெரியல. மருமவளே. அதான் கூப்பிட்டாச்சு. ஒரு டீ போட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒரு 10 தடவை கூப்பிட்டுருவா. என்னதான் பிரச்சனையோ தெரியல. ஏ மருமவளே, கூப்பிடுறது காது கேக்குதா இல்லையா? அத்தோதான் இதா வரத்தே. கூப்பிட்ட நேரம் என்ன, இன்னும் வந்திருக்கலான்னு பாரு. அத்தே கூப்பிட்டீங்களா அத்தே? ஆமா, நான் எப்ப கூப்பிட்ட நீ எப்ப வர? ஆடிய செஞ்சு வரைக்கும் இவ்வளவு நேரமோ? நான் கூப்பிட்டது பக்கத்து வீட்டுக்காரி கூட கேட்டிருக்கோம். ஏத்தே, பக்கத்து வீட்டுக்காரி கேட்டிருந்ததுன்னா அவ இங்க வந்திருப்பால. அவளுக்கு கேட்டிருக்காதத்தே, அதனாலதான் அவன் வரல. இந்த நொரநாட்டியத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஏத்தே, ஏத்து இப்படி காலையில இருந்து எரிஞ்செரிஞ்சு விழுகுறீங்க? ஏத்தே கோவமாவே இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன உடம்ப முடியல? ஏத்தே, வேணா 2 நாள் உங்க மக வீட்டுக்கு போயிட்டு வாங்க, எல்லாம் சரியாயிரும். ஏன் எனக்கு முடியலன்னு நீ பார்க்க மாட்டியோ? என் மவளை பார்க்கணுமோ? என் மவளை இன்னொரு வீட்டுக்கு கட்டி கொடுத்துருக்கேன். அங்கேயும் அவன் மாமியாரு மாமனாரு எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் அவ பார்க்கணும். ஏன் நீ பார்க்க மாட்டியா நீ? ஏத்தே, அது இல்லத்தே, நீங்க இப்படி சுருண்டு போய் படுத்து கிடைக்கிறீங்களா காலையில இருந்து? அதை பார்க்கவே ஒரே கண்கொள்ளா காட்சி ஆயிடுச்சு பாருங்க. என்னது கங்கோல காட்சியா இருந்ததா? வாய் தவறி வந்துருச்சுதே. பாக்குறக்கே கண் கொண்டு பார்க்க முடியலன்னு சொல்ல வந்ததே. இங்க பாரு, நீ எப்படிப்பட்ட ஆளு, நீ என்னெல்லாம் யோசிப்பேன்னு எனக்கு தெரியும். நீ நடிக்காத என்கிட்டயே. ஆமா, நேத்து நீ என்னதான் சோத்தை செஞ்சு வச்சிருந்த? நான் சாப்பிட்டதுல இருந்து நைட்ல ஒரே வயிறு வலியா இருந்தது எனக்கு. அளவா தின்னா வயிறு வலிக்காது. ஒரு சட்டி சோத்த ஒரே ஆளா அமுக்குனா அப்படிதான் வலிக்கும். அங்க என்ன பார்வை? கேக்கறதுக்கு பதில் சொல்லு. ஏத்தே, நேத்து உங்கள்ட்ட கேட்டு தானே வெஜிடபிள் பிரியாணி பண்ணேன். என்னது வெஜிடபிள் பிரியாணியா? நான் அரிசியும் பருப்பு சாப்பாடுலன்னு நினைச்சேன். நான் செஞ்சது அரிசியும் பருப்பு சோறு மாதிரி இருந்ததா? கஷ்டப்பட்டு பிரியாணி செஞ்சு வச்சேன். இவளுக்கு அரிசியும் பருப்பு சோறு மாதிரில இருக்காமல. நல்லா தெங்கும் போது வலிச்சு வலிச்சு நக்கிட்டு இப்ப அரிசியும் பருப்பு மாதிரி இருக்கான். இல்லத்தே, நான் பிரியாணி தான் செஞ்சு வச்சிருந்தேன். என்னத்த செஞ்சு வச்சையோ, அதை தின்னதுல இருந்து எனக்கு வயிறே சரியில்லை எனக்கு. சரி இல்லையா? என்னத்த சொல்றீங்க? வயிறு நேரத்தானே இருக்கு. கோணல் மணலாலாம் ஒண்ணும் இல்லையே. ஏய், அத்தை, ஏத்த இப்படி கத்துறீங்க? நான் ஒரு அக்கறையோட தானே வந்து பார்த்தேன். ஆமா, அக்கறையா அக்கறையா? இவ்வளவு அக்கறைய பத்தி நம்மளுக்கு தெரியாது. என்னத்த கன்றாவிய செஞ்சு வச்சையோ, அதை தின்னதுல இருந்து எனக்கு வயிறே சரியில்லை. போய் ஒரு சர்பத்து போட்டு வா போ. அவ்வளவுதானே? இதுக்கு ஏத்த கோவமா இருக்கீங்க? நான் கண்டிப்பா போட்டு தரேன். ஆனா வீட்டுல பழம் இல்லையே. வெளியே தானே போய் பழம் வாங்கிட்டு வரணும். நாங்க பக்கத்துக்கு அண்ணாச்சி கடையில போய் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்துட்டா? சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்து போட்டு தொலை போ. சரி, நான் போயிட்டு வரேன். ஏய் அப்பா, ஒரு பழம் வாங்குறதுக்கு இவ்வளவு நேரமா? இவ போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏத்தே, ஆமா, என்ன வெளியே போன நீ? ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? நீ எல்லாம் பொம்பளையா நீ? ஏத்தே கோவப்படாதீங்க தே. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க தே. உங்களுக்கு லெமன் ஜூஸ் போட்டு வந்து தந்துடுறேன். போய் தொலை, சீக்கிரம் போய் கொண்டு வா. ஏற்கனவே வந்ததே லேட்டு. எனக்கு அப்படியே தலை சுத்தலா இருக்கு. சீக்கிரம் போ, போய் கொண்டுட்டு வா போ. இவளையெல்லாம் என்னென்ன பெத்து விட்டாளுகளோ. சே, என் தலையில வந்து வாச்சிருக்குது பாரு. மருமலே, அதுக்குள்ள போட்டு வந்துட்டியா? பரவாயில்லையே, இவ்வளவு நேரம் நான் உன்னை திட்டிட்டு இருந்தேனே. பரவாயில்ல, 2 நிமிஷத்துல போட்டு வந்துட்டேன். கொண்டா கொண்டா. ஜூஸ்ன்னா போதும் இப்படி பரப்பா. இந்தாங்க தே, குடிங்க. மாடு கழனி தண்ணி குடிக்கிற சத்தமெல்லாம் கேக்குது. ஏத்தே, ஜூஸ் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு மருமலே, ஜூஸ்லாம் நல்லா இருக்கு. ஆனா பழம் தான் கொஞ்சம் பழைய பழம் போல. லைட்டா அழுகுன வாட வருது. யார் கடையில வாங்கின? அந்த அண்ணாச்சி கடையில தானே? அவங்க கடையில போய் யாராவது வாங்குவாங்களா? ஒரு பழம் 12 ரூபாயாத்த அவங்க கடையில. அப்புறம் எங்க வாங்கின? அப்புறம் அதை விட்டா கடை எங்க இருக்கு? ரொம்ப தூரம்ல போகணும். எனக்காண்டி வேண்டி ரொம்ப தூரம் போயிட்டு வந்தியா மருமலே? ஆமாத்தே, அதுக்கப்புறம் போய் ஒரு கடையா கேட்டு பார்த்தேன் பாருங்க. ஒரு கடையிலயும் எலுமிச்சம்பழம் இல்லன்ட்டான். தரவு? அப்புறம் என்ன செய்ய? நீங்க தான் கண்டிப்பா ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டீங்களே. சரி, வீட்டுக்கு போலான்ட்டு வந்துட்டு இருந்தேன். வர வழியில லாரி கடையில ஒரு எலுமிச்சம்பழம் கிடந்தது பார்த்துக்கோங்க. அதை எடுத்துட்டு வந்து ஜூஸ் போட்டேன். எப்படி என் சிக்கனும்?